சோஷியல் மீடியா உலகத்தில் எது எதெல்லாம் ட்ரெண்டாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ட்விட்டரில் எது ட்ரெண்டாக போகுதோ அதுதான் இளைஞர் மத்தியில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்கிறதா மீனிங். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல டைம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா இந்தியாவையும் சைனாவையும் கம்பேர் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்தியாவும் சைனாவும் 1965 கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில் தான் இருந்தாங்க. மக்களுடைய வறுமை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி சைனாவோட நிலைமையை பாருங்கள். அவங்க புல்லட் ட்ரெயின் விடுறாங்க, சயின்டிஃபிக்லி நிறையா விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. இந்தியா வந்துட்டு ஏன் இன்னும் இப்படியே இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா குவாட்டா சிஸ்டம்னு இந்த வலதுசாரிகள் சொல்லுவாங்க. இடதுசாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பனிய புத்தி தான், இந்துத்துவ கொள்கைகள் தான், அந்த ரிக்வேதம் இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்துட்டு இந்தியாவையும் சைனாவையும் கம்பேரே பண்ணக்கூடாதுங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் 1 பார்ட்டி ரூல் தான். அங்கே வந்துட்டு அரசாங்கம் முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தையை தான் பெற்றுக்கணும், 2வது குழந்தையை பெற்றுக்கவே கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு உண்டான ஒரு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கலாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை கட் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. சுதந்திரம்ங்கிறது நம்மளால் உணர முடியுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சைனாவில் நீங்கள் சுதந்திரம்ங்கிறது உணரவெல்லாம் முடியாது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறோன்னா அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் இந்தியாவை சைனாவை கம்பேர் பண்ணிவிட்டு சைனா அங்கே போயிடுச்சு, இந்தியா இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணுறது பைத்தியகாரத்தனத்தோடைய முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன்.